காலையிலேயே ஒரு சூப்பரான ரோஸ் தான் இது. 2 நாளைக்கு முன்னாடியே பறிக்க வேண்டியது. எனக்கு வந்து செடியிலேருந்து பூவை பறிக்க மனசே வராது. ரொம்ப அழகான ஒரு கலர் தான். ஆல்ரெடி இது நான் ஸ்டார்டிங்லேருந்து போட்டிருப்பேன். நிறைய ரோஸ் வந்து பூக்குது, நான் தான் பறிக்க மாட்டேங்கிறேன். ஆல்ரெடி 2 எல்லோ ரோஸ் பூத்து காஞ்சே போயிடுச்சு. சரி, அதை இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துருவோன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறதுக்காக நான் வந்திருந்தேன். இந்த கலர் வந்து ஒயிட்டில் பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி சூப்பராக அப்படியே ஒரு லைன் பார்டர் வர மாதிரி இருக்கும். அழகாக, ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி வந்து லைட்டாக வந்து ரோஸ் செடியில் நிறைய செடியெலாம் வந்துருச்சு. இந்த குப்பை மீனி இலலாம் வந்துருச்சு. அது இல்லாமல் இந்த கோழி வேறு சும்மாவே விட மாட்டேங்குது. அதனால் வந்து கொஞ்சமாக லைட்டாக கொத்தி விடலாம், கொத்தி விட்டுட்டு நம்ம வந்து கேப்சூல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு ஆமாம் இங்கே முள்ளா இருக்கும், வேணாம். சூப்பராக இருக்கா இந்த கலரு, செம்ம அழகாக இருக்குல்ல. முள்ளா இருக்குடா, கீழே கூட. தண்ணியை ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொத்துறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் முன்னாடி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கொத்துவேன். இங்கே ஆல்ரெடி கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் எப்போவுமே. நம்ம கோழி தான் விடவே மாட்டேங்குது. நம்ம கொத்தி வச்சிட்டோன்னா அடுத்த நிமிஷமே அது வந்து கொத்த ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா அப்படியே வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்படியே தான் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த கோழியால் தான் நம்ம வந்து செடியை வளர்க்குறதில்ல. இந்த 4 செடி எப்பவும் நானும் வளர்த்துறணும்னு நினச்சிருந்தேன். நல்ல ரோஸ்மெரி பெருசாக வந்துச்சு. நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு, அடுத்து வந்து வரலட்சுமி பூஜைக்கெலாம் அந்த ரோஸ்மெரியோட லீஃபை வந்து பறித்து வச்சதுனால கொஞ்சம் வந்து குட்டியாகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த கேப்சூல்ஸ் இருக்கும்ல, அது வேஸ்ட் ஆனது, அதாவது அயன் டேப்லெட் தான் போட்டிருந்தேன். அது ஒன்றும் ஆகாது. அதுதான் வந்து பிரித்தது, உள்ளே இருக்க பவுட்ரு மட்டும் கொட்டியிருந்தேன். அதெல்லாம் போட்டோன்னா நல்லா ஹெல்த்தியாக வந்து செடி வளரும். வாரத்துக்கு ஒரு டைம் செடியை நல்லா கொத்தி விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத மாத்திரைகள்லாம் போட்டோன்னா நல்லா சூப்பராக பூ வைக்கும். செடியில் வந்து பூச்சி தாக்கம் எதுவும் இருக்காது. அதுதான் இன்றைக்கி பார்த்துருந்தேன். நல்லா வந்து சூப்பராக பூவெலாம் நல்லா விடுது. நம்ம இதுக்கப்புறம் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கும். அப்படியே இதை முடிச்சுட்டு நம்ம வந்து மாடு பக்கத்தில் போயிடலான்னு சொல்லிட்டு மாட்டுக்கிட்ட வந்துடணும். மாடு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சான்னு கேட்டிருந்தீங்கல்ல, கன்ஃபார்ம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 3 மாதம் கம்ப்ளீட் ஆகலை. 3 மாதம் கம்ப்ளீட் ஆனாலும் செக் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். 2 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதம் 29 தான் 3 மாதம் கம்ப்ளீட் ஆகும். அப்படியே வந்து நிழலில் கட்டி போட்டுட்டு காலையே வந்து சாணியெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. திரும்ப 1-2 போட்டதெல்லாம் திரும்ப எடுத்து வச்சுட்டு அப்படியே அங்கே வந்து சக்கரைப்பழ மரம் இருக்குது. அதோட நிழலில் தான் நம்ம மாடு வந்து கட்டி போட்டிருக்கோம். ரொம்ப நல்லா நிழல் போட்டுருது இந்த மரம். அதில் இருக்கும் அந்த பழம் செம்ம